Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Vision. Date 13/11/2024. இந்த வீடியோ மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு 44 மாணவர்களுடைய மெடிக்கல் அட்மிஷன், எஸ்பெஷலி MBBS அட்மிஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 44 கேண்டிடேட்ஸ் 2024 மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததுனால அவங்களுடைய மெடிக்கல் அட்மிஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகிருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Vision யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற இந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 2025க்கு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார் அப்படின்ற மாணவர்களுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஸ்டின் பேப்பர்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கிக்கலாம். ஓகே, இப்போது இந்த 44 மாணவர்கள் ஃபேக் டாக்குமெண்ட், எஸ்பெஷலி சென்டாக் நடந்த 2024 கவுன்சிலிங்கில் ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணி, அதுவும் குறிப்பாக ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிட்டு டாக்குமெண்ட்ஸ் NRI டாக்குமெண்ட்டை ஃபேக் டாக்குமெண்ட்டாக கொடுத்து அதன் மூலியமாக அவங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டெல்லாம் தவறானது அப்படிங்கிறது நிரூபணமான காரணத்துக்காக அவங்களுடைய அட்மிஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா, NRI ஸ்பான்சருக்கோ இல்லை NRI சீட் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு போலி நபர்களையோ அல்லது நீங்களாக ஏதாவது ஃபேக் டாக்குமெண்ட்டோ க்ரியேட் பண்ணி அதை நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டெம்பரரியாக நம்மளுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் டாக்குமெண்ட்டை சரிவர பார்க்காம விட்டாலுமே கூட நீங்கள் படிக்கக்கூடிய அல்லது படித்து முடிக்கக்கூடிய 5.5 வருட காலத்தில் எந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அந்த தகவல் தவறானது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் எந்த நேரத்துலையும் உங்களுடைய மருத்துவ சேர்க்கை அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகலாம். அதனால் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் அப்படிங்கிறது 100% ஜென்யூன் டாக்குமெண்ட்டாக இருக்கணும். அதே போல் யாராவது ஒரு போலி முகவரை நம்பிட்டு அவங்க எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னாங்க, ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னாங்க, எனக்கு காலேஜில் அவங்கள தெரியும், இல்லைன்னா நான் காலேஜினுடைய டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற மாதிரி கடைசி நேரத்தில் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறதா சொல்லி அவங்கள நம்பி நீங்கள் அட்மிஷன் போட்டீங்க அப்படின்னா அது அதனுடைய முழு பொறுப்பும் உங்களை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு வரக்கூடிய இந்த மாதிரியான இன்னல்களையும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நீங்கள் NRI சீட் ஆகட்டும் ஆர் NRI லேப்ஸ்டு சீட் ஆகட்டும் இல்லை NRI ஸ்பான்சர் எனக்கு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னாங்க அப்படின்ற மாதிரியான இந்த டாக்குமெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்துக்கும் நீங்களே பொறுப்பேற்கிறீர்கள் அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அப்ளிகேஷனையே சப்மிட் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த NRI டாக்குமெண்ட் ஆகட்டும் NRI ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட் ஆகட்டும் அனைத்தும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 44 மாணவர்கள் அவங்க கொடுத்தது போலியானது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சீட்டும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. மேற்கொண்டு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்னல்கள்னு சொல்கிறது, மேற்கொண்டு அவங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை வந்தாலோ இல்லை இன்னொரு 5 வருஷத்துக்கு அவங்க எங்கேயும் அட்மிஷன் சேர முடியாது அப்படின்ற மாதிரியான அனைத்து விதமான சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் அவங்க மீது
வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இப்போ இந்த வருஷம் சீட்டு கிடைக்கலைன்னா அடுத்த வருஷம் ஒரு நீட் எக்ஸாம் எழுதி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் கூட நம்ம போயிட்டு நீட்டில் இம்ப்ரூவ் பண்ணி மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் இந்த மாதிரி ஃபேக்காக இருக்கிற பட்சத்தில் அட்மிஷனும் கேன்சல் ஆயிரும். ஃபர்தராக நீங்கள் மேற்கொண்டு அடுத்தடுத்த கவுன்சிலிங்கில், அடுத்த எக்ஸாம்ஸில், அடுத்த நீட் எக்ஸாம்ஸில் இதுலையெல்லாம் கலந்துக்க முடியாத மாதிரி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். அதனால் எதுக்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார், காலேஜ் எனக்கு இந்த மாதிரி அட்மிஷன் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இல்லைன்னா ஒரு எக்ஸுங்கிற ஒரு பர்சன் இருக்கார், அவர் காலேஜினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறாரு, அவர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸில் கிடையாது. எந்த ஒரு அட்மிஷன் அப்படின்னாலும் த்ரூ ப்ராப்பர் கவுன்சிலிங் மூலமாக தான் போக முடியும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருக்கிறோம். பணம் கிடைத்தால் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. எப்படின்னா, உதாரணத்துக்கு இதெல்லாம் நடக்கிறது டீம்டு யூனிவர்சிட்டிஸில் தான் அதிகமாக நடக்குது. இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களுடைய மார்க்கு 389 அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 390 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய மார்க் 390 அப்படின்னா 391ங்கிற மாணவர் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த மாணவருக்கு சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். 391 அப்ளை பண்ணி அவரை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போது இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம், யாரையும் நீங்கள் எதிர்பார்க்காம நீங்களே என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு யாருடைய ஒரு போலி முகவர்கள் மூலமாக போகாமல், ஒரு காலேஜை அப்ரோச் பண்ணாமல் நீங்களே தாராளமாக சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சீட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி தவறான வழிகளில் போனீங்க அப்படின்னா அதன் பிறகு வரக்கூடிய பின்விளைவுகள், பக்க விளைவுகள் அனைத்திற்கும் நீங்களே முழு பொறுப்பாவீர்கள். இதை நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அதே போல் செய்தித்தாளில் வந்ததையும் நடந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது 100% ஜென்யூனாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய அட்மிஷன் அப்படிங்கிறது நேர்வழியில் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நம்ம இந்த நேரத்தில் வீடியோ பதிவை நம்ம பதிவிட்டிருக்கிறோம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறோம். டில் தென், பாய், see you, have a nice day and thanks for watching.